ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறது, உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறவங்க, உங்களை விட்டு போனவங்க உங்கள் கூட திரும்ப வந்து அவங்க பேசுவாங்க. அதுவும் நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் வேணும் அப்படின்னு பேச வைக்கக்கூடிய ஒரு முறை. அதுவும் இது வந்து டெம்பரவரி சொல்யூஷனாக இருக்காது. இது வந்து பர்மனெண்ட் சொல்யூஷன். லைஃப் லாங் உங்கள் கூட உங்களோட பாண்டிங் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு 5 நம்பர் மெத்தட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க உங்கள் வாழ்க்கையில் ரீயூனியன் ஆக ஆரம்பிப்பாங்க. அதாவது வந்துட்டு திரும்பி போகிற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் இது அவங்க ஒன்ஸ் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா, லைஃப் லாங் உங்கள் கூட இருக்குவாங்க. முதல்ல இந்த 5 மெத்தட்ஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த 5க்கான மீனிங் சொல்லிடுறேன். முதல்ல இந்த 5னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மதத்துலேயுமே சரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஈர்ப்பு விதிலையுமே 5க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே. அதாவது நம்ம ஹிந்துஸில் வந்து பார்த்திங்கன்னா 5 எலிமெண்ட் எல்லாமே இந்த 5 வரும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பைபிளில் 5 பற்றி என்ன சொல்லியிருக்கோங்க, ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 5ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய கருணை நமக்கு கிடைக்கிறத வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் இந்த 5ஆம் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. கடவுளோட அருள் நமக்கு கிடைக்கிது. அதே போல் கடவுளுடைய மெசேஜாகவே இந்த 5ஆம் நம்பர் தான் கருதப்படுது. இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல், அதாவது நான் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸில் பார்க்குற இஸ்லாமிக்கில் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிக்கில் இந்த 5ங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்வாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 5ஆம் நம்பர் தான் 5 பில்லர், அந்த இஸ்லாமிக்கே ரொம்ப ரொம்ப முக்கிய தூணாக கருதப்படுறது இந்த 5ஆம் நம்பர் தான். இதை கருத்தில் கொண்டு தான் ஒரு நாளைக்கு 5 தடவை ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லப்பட்டுச்சு. இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓகே, எனக்கு இதில் வந்து காதலுக்கு இதில் என்ன சொல்லுது, இல்லை காதலுக்கு ஏஞ்சல் நம்பரில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சோல்மேட் அல்லது உங்களோட பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் உங்ககிட்ட வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிறதையும், அதுவும் சாதாரணமாக வர்றது கிடையாது. அவங்க நீங்கள் தான் வேணும், நீங்கள் தான் உலகம் அப்படின்னு அவங்களோட ஆழ்மனத்துலேருந்து ஆத்மாத்மா உங்ககிட்ட திருப்பியும் ஒரு டீப் அண்ட் கனெக்ஷன் கூட வந்து லைஃப் லாங் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உங்ககிட்ட கலப்பாங்க. ஸோ இதுதான் இந்த 5ஆம் நம்பர். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போதும் இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. இதோட ரிசல்ட் நீங்கள் இது பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த மெத்தட் டேக் அ டைம். கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்தாற் போல், உங்களுடைய மனநிலைக்கு தகுந்தாற் போல் பலன் கிடைக்கும். ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா இதோட பலன் எப்படி இருக்குன்னா, உங்களை விட்டு உங்களை வெறுத்து, நீ பண்ணுறது சரியில்லை, எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு எவ்வளவு வெறுப்பில் இருந்தால் கூட அவங்க உங்களை தேடி வந்து நீ தான் வேணும் அப்படின்னு வந்து அவங்களோட காதல் வாழ்க்கை திரும்பியும் ஆரம்பிக்கிறாங்க. இதே திருமணம் ஆனாலும் அவங்களோட வாழ்க்கையை புதுசாக ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பித்து உங்களை விட்டு பிரியாமல் உங்கள் கூடயே இந்த காதல் பல மடங்கு இது ஸ்ட்ராங்காகக்கூடிய ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து பண்ண ஆரம்பித்த உடனே மாற்றம் கிடைக்காது. ஆனால் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட பலன் ஹையர் லெவலில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நார்மலாக ஒரு மெத்தட் பண்ணால் எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க, இந்த மெத்தட் பண்ணால் எனக்கு அன்பிளாக் பண்ணுவாங்க, நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அன்பிளாக் பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி பிளாக் பண்ணிடுவாங்க. பேசாமல் இருப்பாங்க. இதை பண்ணால் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க, பேசுவாங்க, திருப்பி உங்களை விட்டு பேசாமல் போயிடுவாங்க. ஆனால் இந்த மெத்தட் இந்த மாதிரி டெம்பரவரி சொல்யூஷன்லாம் கொடுக்காது, பர்மனெண்ட் சொல்யூஷன். அதாவது இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்க திரும்ப உங்ககிட்ட ஒன்ஸ் வந்த பிறகு உங்களை விட்டு போகவே போக மாட்டாங்க. உங்களை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு, உங்களை முழுமையாக ஏற்றுக்கிட்டு, உங்களோட மனநிலை முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வருவாங்க. நீங்களாக அவங்கள திருப்பி போ, எனக்கு நீ வேண்டாம் அப்படின்னு நீங்கள் போக சொல்கிற வரைக்கும் அவங்க உங்களை விட்டு பிரியாமல் இருப்பாங்களே. ஸோ இதை சரியாக பண்ண ஆரம்பிங்க. இந்த மெத்தடுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பென் தான் யூஸ் பண்ணணும். க்ரீன் கலர் ஒரு ஜெல் பென்னோ ரீஃபில் பென்னாக வாங்கிக்கோங்க. நான் அதை வந்து சீக்கிரம் அழியாத மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை மார்க்கரும் கூட வாங்கிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கையில் வந்து உங்களோட பேர், அவங்க பேர், கீழே வந்து 5 மட்டும் எழுதுங்க. வேறு எதுவுமே என்ன, வெறும் 5ஆம் நம்பர் எழுதுவீங்க. உங்கள் பேர் போடுங்க, அவங்க பேர் எழுதுங்க, கீழே வந்து 5ன்னு போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே பண்ணடா, இதை வந்து உங்கள் கையில் எழுதிக்கோங்க. இதை எழுதிட்டு நீங்கள் படுத்துங்கணும். ஆனால் இது வெறும் எழுதுனா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் மேட்ரு. நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரிஞ்சிருக்கும், ஜஸ்ட்டு எழுதிட்டு படுத்துருவாங்க. ஆனால் விஷயம் இது அப்படி கிடையாது. இதை எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன் தயாரிப்பு. இதுக்கு முன் தயாரிப்பு என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பேருமே எங்கேயாவது ஒரு இடத்துல சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க இல்லையா? அதாவது சந்தோஷமாக எங்கேயாவது இருந்திருப்பீங்களா? மோஸ்ட் ப்ராப்பர்லி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பார்க்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறதோ, இல்லை சினிமாவில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். நிறைய பேர், சார் நான் இங்கேருந்தே கற்பனை பண்ணால் ஏன்னா நான் அந்த இடத்துல என்னென்னு ஆக்சஸ் பண்ண முடியாது,
அதனால் நான் இங்கேருந்தே கற்பனை பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முடியாதுங்க. நீங்கள் அந்த பர்டிகுலர் இடத்துக்கு தான் போகணுமே. அப்படி போகும்போது தான் உங்களுக்கு இது கரெக்டான பவர் கொடுக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்களும் அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போய் அமைதியாக உட்காருங்க. உட்காந்து நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருந்த அந்த மூமெண்ட், அந்த இடத்துக்கு போனாவே உங்களுக்கு அவங்க ஞாபகம் தான் வருமே, வேறு எதுவுமே இருக்காது. நீங்களும் அவங்களும் அந்த இடத்துல எவ்வளோ ஜாலியாக பேசுனது, எந்தளவுக்கு சந்தோஷமாக இருந்தீங்களோ அது எல்லா எண்ணங்களுமே கொண்டு வாங்க. இதை மனசில் முழுக்க முழுக்க திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி உங்களோட சந்தோஷமான மூமெண்ட்ஸ் மட்டுமே நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பயங்கரமான மெமரிஸ் இருக்குமே. அந்த இடத்துல நீங்கள் போய் உட்காந்து அப்படியே கண்ணை மூடினீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் ஒன்றா பேசினது, அவங்க கையை பிடிச்சி நடந்தது, வாட் எவர் இட் இஸ், என்ன நீங்கள் பண்ணீங்களோ அது எல்லாமே உங்களோட மனதில் திரும்பியும் அந்த எண்ணத்தை உருவாக்கும். அதிலே குறைஞ்சது ஒரு 1 or 2 hours நீங்கள் அங்கேயே இருந்துட்டு அதுக்கு வந்த பிறகு அன்னையிலேருந்து நீங்கள் மெத்தட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா திருப்பியும் உங்கள் ஆழ் மனசில் நீங்கள் தெரிவிக்கிறீங்க, எனக்கு இவங்க தான் வேணும் அப்படி நீங்கள் தெரிவிக்கும் போது மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு அவங்கள கற்பனை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்காது. ஒரு சில பேருக்குலாம் அந்த ஃபீலே வராது. ஏன்னா நீங்கள் அங்கே உட்காந்து சண்டை போட்டது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். அவங்கள நினச்சாவே சண்டை, கோபம் இதுதான் வரும். ஆனால் இதுவே அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் நீங்களும் அவங்களும் ஒன்றா இருந்த அந்த இடத்துல போய் ஒன்றா உட்காந்தா போதும். ஒன்றா இருந்த இடத்துல உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். அந்த இடத்துல அந்த ஒரு வலி உங்களையும் அறியாமல் வரும். ஒரு சின்ன பெயின், நம்ம இதயம் வலிக்குது, இதயங்கிறது நம்மளோட உணர்வு கிடையாதுன்னு இப்போ நிறைய பேர் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் பாருங்கள், உங்கள் ஹார்ட் பெயின் ஆகுது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு வலி, ஒரு மரண வலி உங்களுக்கு கிடைக்கும். எதையோ நீங்கள் இழந்ததை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துல அப்படியே உட்காந்திங்கன்னா உங்களை அறியாமல் அவங்கள நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த கண்லேருந்து வரக்கூடிய உங்களோட தண்ணீர் அந்த பதிலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த தண்ணீர் வந்த பிறகு நீங்கள் அவங்க கூட இருந்த அந்த மூமெண்ட்டை சந்தோஷமாக ரசிக்கணும். எனக்கு கண்ணில் தண்ணி வரலைங்க, எனக்கு அந்த ஃபீல்லாம் கிடைக்கலிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனே உணர்வுபூர்வமாக பண்ணுறவங்களுக்கு தான். பிரபஞ்சத்தோடு நம்ம பேசக்கூடிய மொழியே உணர்வுகள் தான். அந்த உணர்வுகளை நம்ம கொண்டு வரக்கு தான் அந்த இடத்துக்கே உங்களை போங்க அப்படின்னு சொன்னது. அங்கே போய் அந்த ஃபீல் பண்ண பிறகு அதன் பிறகு நைட்டு வீட்டுக்கு ஒரு க்ரீன் கலர் பென் எடுத்து திருப்பியும் கண்ணை மூடினீங்கன்னா அன்னைக்கு நைட்டு உங்களுக்கு அது ரொம்ப நல்லா ஃபீலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க, அவங்களோட இருந்த அந்த மூமெண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ நீங்கள் உங்களோட பேர், அவங்க பேர், இல்லை அவங்க பேர் உங்கள் பேர் எப்படினாலும் எழுதிக்கலாம். உங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்த்து எழுதிட்டு நல்லா பெருசாக 5 நம்பர் எழுதிக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைம் கிடைக்கிறப்பலாம், அதாவது நீங்கள் பகல் டைமில் இருக்கிறீங்க அப்படின்னா பென் எடுத்து அது மேலே எழுதிட்டே இருங்க. உங்கள் கையில் அது எப்போயுமே இருக்கணும். அதுக்குன்னு பச்சை குத்துறமான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எழுதுனா மட்டும் போதும். டெய்லி பார்த்திங்கன்னா உங்கள் கையில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் அவங்கள நினச்சிட்டு அதை ஃபீல் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. நீங்கள் நினைக்கிறது எப்படிப்பட்ட நினைப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்லி ஃபார் அவங்களும் நீங்களும் சந்தோஷமாக இருந்த மூமெண்ட். அடுத்தது நீங்கள் எப்படி வாழ போகிறீங்களோ இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த 5 நம்பர் எழுதணும். அவங்கள நினச்சி நீங்கள் எந்த அளவுக்கு அவங்க நல்லவங்க, அவங்களோட நீங்கள் இருக்கணும், சந்தோஷமான மூமெண்ட்லாம் நினைக்கிறீங்களோ, அதாவது அவங்க தப்பானவங்க, கெட்டவங்க, அவங்கள நான் திருத்திடுவேன் இந்த மூமெண்ட்லேருந்து நினச்சிடாதீங்க. அது ஆப்போசிட்டாக ரிசல்ட் கொடுத்துரும். அவங்க நல்லவங்க, அவங்க கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க இப்படிங்கிற மூமெண்ட்டில் நினச்சிட்டு உங்கள் பேர், அவங்க பேர், வெறும் 5 நம்பர் மட்டும் கையில் எழுதி பாருங்கள். இது எக்ஸ்ட்ரீம் பவர்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கையில் அது எப்பயுமே இருக்கணும். உங்கள் இடது கை உள்ள கை ஓப்பன் பண்ணால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா உங்கள் பேர், அவங்க பேர், 5 நம்பர், உங்கள் பேர், அவங்க பேர், நம்பர் 5, இது எப்பயுமே கையில் இருந்துட்டு இருக்கணும். அவங்க பேரில் ஒன்றா எழுதுனா யாராச்சும் பார்த்துருவாங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே வரணும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க, அதையும் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களுக்கே பயம் இருக்கிறதோடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு ஒத்து வராது. ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா மனசும் சேரக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் நீங்கள் எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வேறு விஷயத்துக்கு பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்குலாம் ரொம்ப 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 இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ வேறு மெத்தட் ஏதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குமே. இந்த மெத்தட் பர்மனெண்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. டெம்பரவரிக்கெலாம் ட்ரை பண்ணிடாதீங்க, பண்ண உடனே ரிசல்ட் கொடுக்காது. ஆனால் பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு. இதை தொடர்ந்து பண்ணுறவங்களுக்கு லைஃப் லாங் அந்த டீப் அண்ட் கனெக்ஷன் உங்கள் சோல்மேட் இருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆல் த பெஸ்ட், கரெக்டாக பண்ணுங்கள்.